என்ன தப்புங்க? என்ன தப்புங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அது தப்பாக தெரியலையே. ஏன் என்ன தப்பு? நான் தான் சொல்கிறேனே, ஒட்டு மொத்தமாக முதலமைச்சராக வர்றவங்க வந்து எல்லாருமே, நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் எல்லாம் வர்றவங்க பூரா அறிவாளினும், முதலமைச்சராக வர்றவங்க பூரா வந்து பெரிய ஜீனியஸுனும், அவன் பெரிய சர்வீஸ் பண்ணணும் நான் நம்ப தயாரில்லை. ஸ்டாலினை எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் முதலமைச்சராக வர்றவங்க வந்து யாருமே வந்து அது ஒன்றும் பெரிய விஷயமா நான் கருதலை. அதனால் இப்போ முதலமைச்சரே அப்படி இருக்கிற போது துணை முதலமைச்சர் யார் வந்தால் என்னங்க? வரட்டுமே. இந்த நாட்டு மக்கள் அதையும் தான் பார்க்கட்டும். இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, பாராட்ட தானே செய்கிறாங்க, பெரிய பெரிய போஸ்ட்டாக விட்டுருக்காங்களா. அது மாதிரி என்ன டோப்பாவை காட்டி ஆட்சியை நடத்துகிறாங்க, அதுக்குள்ளார ஒன்றும் இல்லை. அப்படிங்கிற போது இது டோப்பா இல்லாத ஒரு முதலமைச்சர் தான் வரட்டுமே. அது அவருக்கே தெரியுங்க. அவர் மகன்லாம் வெம்பி பழுத்தவன்னு, காயாக இருந்தவே போதே பழுத்தவன்னு தெரியும். என்ன அவருக்கு தெரியும், முதலமைச்சருக்கு தெரியும். எனக்கு அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாக உண்டு. இவரை கூட தான் எங்கள் அப்பா சொன்னார், என்ன சாமியார் மடமான்னாரு. என்ன திமுக என்ன சாமியார் மடமா? எல்லாம் வாரிசெல்லாம் அறிவிச்சுட்டு போகிறதுக்கு. எங்ககிட்ட தனியாக பேசும்போது சொல்லுவார், ஸ்டாலின் அவன் ஒரு தத்தியா, அவன் ஒன்றும் புரியாதியா. எத்தனை முறை சொல்லியிருக்காரு, இல்லைன்னு சொல்லு. தத்திம்பார் அவங்க அப்பா. அப்புறம் தத்தியை அவர் முதலமைச்சர் ஆக்கினார் இல்லையா? அவர் இருக்கும்போது கட்சி கொடுத்தார்ல. அப்புறம் இவர் என்ன பழுக்கலன்னா என்ன, 10 நாள் கழிச்சா பழுத்துக்குது. என்ன இல்லாட்டி 4 அடி போட்டால் பழுக்குது. இந்த காந்தக்கல்லில் கொண்டு போய் கொடுங்க யாராவது, நான் தர்றேன். என்ன பழுக்க வைக்கிறதுக்கு என்னென்ன ஐடியா? நம்ம தொட்டியத்துக்கு போனோம்னா வாழைக்காய் வண்டியில் பூரா காந்தக்கல் இருக்குது. பழுக்காத பழம் பழுத்துரும், வாங்கி கொடுப்போம், காந்தக்கல் அனுப்புவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு மன்றமெல்லாம் இருந்தது இங்கே ஒரு காலத்தில். நம்ம தம்பி பாருங்க பொய்யாமொழி பையன், மகேஷ் பொய்யாமொழி, மகேஷ் பொய்யாமொழி கூட அந்த மன்றத்தில் இருந்தான். அதனால் அந்த மன்றமெல்லாம் சேர்ந்து ஒரு முதலமைச்சருக்கு காந்தக்கல் அனுப்புங்க. எங்கள் தலைவரை நீ எப்படி வந்து பழுக்கலன்னு சொல்லலாம், தான் நாங்கள் பழுக்க வைக்கிறோம் தான் காந்தக்கல். ஏன்டா இந்த கேள்வி கேட்டோம்னா ஆயிட்டாரு.